ஹாய், நான் செல்வம் ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர். ஸோ இன்னைக்கு ஷார்ட் ஃபன்லியோட 10 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் 6வது ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட் ஃபன்லி ரெண்ட். ஸோ இந்த ரெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு இடத்துல ஃபிலிம் ஷூட்டிங்க்கு ஒரு இடத்த லொக்கேஷனை ரெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, எங்கே போய் பார்க்கலாம், இப்படி ஊராக சுற்றி லொக்கேஷனை புக் பண்ணி அதுக்கு ஒரு மேனேஜர் போட்டு இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா பாஸ்? தேவையே இல்லை. வாங்க, ஷார்ட் ஃபன்லி ரெண்ட். இந்த ஷார்ட் ஃபன்லி ரெண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு லொக்கேஷனோட ஓனர்னால் உங்கள் படத்தை, இப்போ நான் காரைக்குடியில் இருக்க என்னோடய வீட்டை, காரைக்குடி லைவ்லி லொக்கேஷனை நீங்கள் இந்த ரெண்ட் பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணதுனால என்ன கிடைக்கும்? ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் நான் போயிட்டு காரைக்குடி லொக்கேஷனில் ஏதாவது படம் ஷூட்டிங்க்கு அவைலபிளாக இருக்கான்னு பார்ப்பேன். அந்த படம், அந்த லொக்கேஷன், நீங்கள் போட்டிருக்க ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்த நான் புக் பண்ணுவேன். ஸோ இதில் லிஸ்டிங் சார்ஜஸ் இருக்குது. அது மாதிரி எவ்ரி புக்கிங்ஸ் ஷார்ட் ஃபன்லி 10% கமிஷன் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ப்ரைஸிங்கோட ஷார்ட் ஃபன்லி ரெண்ட்னு ஒரு ப்ராடக்டோட வந்திருக்கோம். ஸோ உங்கள் இடத்த, அதாவது இது காரைக்குடியில் இருக்கிற ஆள் மட்டும் தான் பண்ணணுமா, நான் சென்னையில் இருக்க நான் பண்ணக்கூடாதுன்னா, எஸ், நீங்களும் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதை நீங்கள் ஷூட்டிங்க்கு விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபன்லி ரெண்ட் தான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன். உங்களோட ஸ்டூடியோ செட்டப் இருக்குது, அதையுமே நீங்கள் ரெண்டல் கொடுக்குறீங்க. நீங்கள் டப்பிங் ஸ்டுடியோ இருக்குது, அதையுமே நான் ரெண்டல் கொடுக்குறேன். எஸ், இது எல்லாமே அலௌடு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, அது ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்குது, அதை கூட நான் ரெண்ட் கொடுத்து அதுலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட மூவ்மெண்ட் இல்லாத அசட்லேருந்து நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இதை ஷார்ட் ஃபன்லி பிளாட்ஃபார்ம் ரெண்டில் லிஸ்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் வெரிஃபை பண்ணி தான் எங்கள் பிளாட்ஃபார்மில் லைவ் பண்ணுவோம். அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும், லிஸ்டிங் சார்ஜஸ் இருக்கும். இது எல்லாம் முடிச்சுட்டு வெரிஃபைடான இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபிலிம் மேக்கர்ஸ் டைரெக்டாக அவங்களோட ஷூட்டிங்க்கு புக் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரைட்? அப்போது இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஷார்ட் ஃபன்லியோட rent.shortfunly பிளாட்ஃபார்ம்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஆஸ் அ ப்ராப்பர்ட்டி ஓனராக, ஹோஸ்ட்டாக உங்கள் இடத்த லிஸ்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஷூட்டிங்க்கு புக் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காதீங்க, rent.shortfunly டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சைன்அப் பண்ணுங்கள். எங்களோட இந்த ப்ராடக்டை, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக, இந்த ப்ராடக்டில் ரெண்ட் பண்ணும்போது சப்போர்ட் சிஸ்டமே கரெக்டாக இருக்குது, ப்ராப்பரான ரிவ்யூ ரேட்டிங் இருக்குது ஒரு லொக்கேஷனுக்கும், இதெல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.